கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லி வசனத்திற்குள்ளாக நான் செல்ல விரும்புகின்றேன். ஏமாற்றுவதை தொழிலாக்க கொண்டவர்கள் எப்பொழுதும் ஏற்றம் பெறுவது இல்லை. அவர்கள் எண்ணத்திலே என்றும் தீமை இருப்பதினாலே அவர்கள் வாழ்வும் சிறப்பது கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உடையவர்களுடைய மத்தியில நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றதான பட்சத்தில் நாம் நம்முடைய நடைகளை கவனமாக அங்கே செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நன்மையான ஈவுகளை பற்றி கொள்ளத்தக்கதாக நீங்கள் இந்த நாளை துவக்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகின்றவராக அவர் காணப்படுவார். சத்திய வேதத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இருளில் இருக்கின்றதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாகவும், மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதிக்கும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாயும், அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும்போது அவனுடைய கண்களுக்கு ஒளியை கொடுக்கிறதுமாயும் அது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அவனும் பார்வை அடைகின்றவனாக காணப்படுகின்றான். எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு நித்தியமான வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற வாழ்வாக இருக்கின்றபடினாலே இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்கின்றதான இந்த வாழ்க்கையை தெய்வத்தோடு கூட நாம் இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகின்றவராக அவர் காணப்படுவார். பாருங்க, ஏசாயா 29:18 அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடைகின்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 19:8 கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக 4 பார்க்கிறோம், அவருக்குள் அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தங்கள் வீட்டில் எல்லாம் புதியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்கள் உள்ளத்தை மட்டும் பழைய குப்பை போல அவர்கள் விட்டு விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாரும் தங்கள் உள்ளத்தை புதிதாக மாற்றிக்கொண்டால் வாழ்வு வசந்தமாக இருக்கும் அல்லவா? இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்வாராக. ஆமென்.